குங்ஃபு பழகுனவங்களுக்கும் இன்னொரு டீமுக்கும் ஃபுட்பால் மேட்ச் வைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஆப்போசிட் டீம்ல இருக்கிற ஒருத்தனுடைய டவுசருக்குள்ள இருந்து ஒரு ஸ்பேனர் விழுது. என்னடான்னு கேட்டா, நான் ஒரு மெக்கானிக் இங்க மறதியில ஸ்பேனரை கையோட எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவனுங்க ஃபுட்பால் விளையாடுறதுக்கு பதிலா இந்த குங்ஃபு டீம்ல இருக்கிறவனுங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறானுங்க. அதுவும் சாதாரணமாலாம் கிடையாது, நாலா பக்கமும் இருந்து சறுக்கிக்கிட்டே வந்து பால் அடிக்கிறதுக்கு பதிலா இவனுங்களை அடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம குங்ஃபு டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர கோவம் வந்து எல்லாருமே தனித்தனி போஸ்ட்ல அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம குங்ஃபு டீம்ல இருக்கிறவங்களுடைய ஆட்டம் ஆரம்பமாயிடுது. முதல்ல அயன் ஹெட்னு ஒருத்தவன் எகிரி எகிரி வந்து அவன் தலையை வச்சு ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்களை அடிக்கிறான். அப்புறம் ஹூக்கிங் லெக்னு இன்னொருத்தன் பால கால்ல வச்சுக்கிட்டு சுத்துன்னு சுத்துறான். பால் யாருக்கிட்டையும் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்புறம் லைட் வெயிட்னு ஒருத்தன் பயங்கர ஹைட்டா பறந்து போய் அப்படியே பால அடிக்கிறான். அப்புறம் இன்னொருத்தன் பால வயித்திலேயே உறிஞ்சிக்கிறான். அவனை அடிச்சா கூட ஒன்னாக மாட்டேங்குது, ஸ்பேனரே வளையுது. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்களுடைய ஷூ கழட்டி தூக்கி அடிக்கிறாங்க. அப்போ லைட்னிங் ஹேண்ட்னு ஒருத்தவன் எல்லா ஷூவையும் பிடிச்சி திரும்ப அவங்க மேலேயே தூக்கி அடிக்கிறான். கடைசியில நம்ம டீம்ல இருந்து ஜிங்குன்னு ஒருத்தன் பால் அடிக்கிறான். அவன் உதச்ச உதையில கோல் போஸ்டே வளைஞ்சிடுது.